அடிச்சு விடுவேன் பாத்துக்க. யார? வணக்கம். நீ அவன்கிட்ட கேப்பியா? அவன் தான் என்ன யாசான்? நான் அவனுக்கு அக்கா தானே. சும்மா எனக்கு இது தெரியவே செய்யாது. வீடியோ இது பர்சனலா கிடக்கா இல்ல பப்ளிக்ல இருக்கா இந்த வீடியோ எதுவுமே எனக்கு தெரியாது. நீங்க சாக்லேட் தரலனா நான் பேச மாட்டேன். இது என் தம்பி பொண்ணு வட்டல் கண்ணி. வட்டல் கண்ணி என்ற லிவிஷா. சண்டை இதெல்லாம் அந்த சண்டை தான் எங்களுக்கு மெயினே. எனக்கு அவங்கிட்ட சைலண்டா பேசலாம் வரவே செய்யாது. எப்பவுமே நாங்க எனக்கு ரொம்ப கியூட்டான சண்டை கோழி அது. அன்லிமிட்டட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அஞ்சலி படம் பார்த்துருப்பேங்க. படத்தில் ஃபுல்லாக வெறும் இந்த குட்டி வானுக பூரா அந்த அப்பார்ட்மெண்ட்டையே கதி கலங்க வைக்கும். அது ஒரு காலம் எப்போவுமே இந்த அஞ்சலி படம் அஞ்சலி பாப்பானே ஒரு காலத்தில் பேர் வச்சு சுற்றி தெரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இன்ஸ்டா வந்தாலும் வந்துச்சுங்க. ஒரு பக்கம் ஒவ்வொருத்தரும் ஒரு ட்ரெண்ட் பண்ணால் ஒரு ஊரில் இருக்கிற ஒரு குடும்பமே சேர்ந்து பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேர் கேட்டால் அழகிகள் வேர்ல்டு அப்படிங்கிறாங்க. என்னடா பேர் வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்தா உள்ளுக்கு இருக்கிறது எல்லாமே குட்டி குட்டி வாண்டுகள். அதுலேயே ஒரு வாண்டுக்கு பேர் வட்டல் கண்ணின்னு பேர். இதனோட முட்டைக்கண்ணி தெரியும், இது என்ன வட்டல் கண்ணி, வித்தியாசமான பேர்களாக இருக்கே அப்படின்னு பார்த்தா சரி அவங்க தான் சவுண்டு விடுறாங்கன்னு பார்த்தா அவங்க அத்தை அதுக்கு மேலே சவுண்டு விடுறாங்க. அவங்க வேறு யாருமே இல்லை. கிட்டத்தட்ட இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு முக்கியமான இடத்துல குடும்பமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன ஏதுன்னு நாம் சொல்ல வேணாம், அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் வட்டல் கண்ணி. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அது இப்படி சொல்லுங்க பாப்பா. வணக்கம் சொல்லுடி. வணக்கம். பயங்கர பீஸாக இருக்கீங்க. ஆனால் என்ன பார்த்தா அப்படி பம்புறீங்களே, சரியில்லையே. உங்கள் பேர் வட்டல் கண்ணியா? ஒரிஜினல் பேரே வட்டல் கண்ணியா? உன் பேர் எப்படி சவுண்ட சொல்லு. எதுக்கு வட்டல் கண்ணி? பேசு. என்னாச்சு? வெக்க வந்துருச்சு பாப்பாக்கு. உன் பேர் எப்படிமா? சரி நீங்கள் சொல்லுங்கள் மேடம். அதாவது எப்படி உங்களுக்கு இந்த தாட்டு குட்டீஸ் எல்லாம் வச்சுட்டு எங்கேருந்து உங்களுக்கு தோணுச்சு? வீடியோ எல்லோரும் பண்ணுவாங்க, சும்மா ஜாலியாக பண்ணுவோம், ஏதோ ஒன்று போவோம். இவ்வளோ வைரலாகி ட்ரெண்டாகி சும்மா எனக்கு இது தெரியவே செய்யாது. வீடியோ இது பர்சனலா கிடக்கா இல்ல பப்ளிக்ல இருக்கா இந்த வீடியோ எதுவுமே எனக்கு தெரியாது. சும்மா ஒரு நாள் வீட்டுல பண்ற சேட்டையை எடுத்து நம்ம ஐடியில போட்டுப்போமே அப்படின்னு சொல்லி போட்டது. அது இந்த அளவுக்கு பப்ளு, அப்ப இந்த பப்ளு வச்சுதான் நான் ஸ்டார்ட் பண்ணது. அவ கொஞ்சம் சின்ன வயசுல இந்த மரம் ஏறுறது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பா. அது போட்டு அது நிறைய பேருக்கு பிடிச்சி அவங்க அக்கா இன்னும் நீங்க வீடியோ போட ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னனால அந்த நேம் அப்படியே மாத்தி கொண்டு வந்துட்டு. சூப்பரில். அதாவது சாதாரணமாக எங்கேயும் ஆரம்பித்து வச்சது எங்கேயும் கொண்டு வந்து முடிச்சு. அதுவும் இந்த சண்டையெல்லாம் பார்க்கும்போது அடே எங்கள் அப்பா இந்த சண்டையை பார்க்கும்போது அங்கே போய் வந்துட்டு ஒரு ஸ்வீட்டு கொண்டு வந்து கொடுக்குறது, பிஸ்கட் கொடுக்க ஓடி போய் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஆர்ப்பாட்டம். எப்படி வீட்லேயுமே இப்படி தானா கலகலன்னு சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பீங்களா? ரெண்டு பேரும் டாமன் சரி தானா அத்தையும் நீங்களும்? யார் அதிகமாக சண்டை போடுவா? நீங்கள் சண்டை போடுவீங்களா அத்தை சண்டை போடுவீங்களா? நீங்க சாக்லேட் தரலனா நான் பேச மாட்டேன். நீங்க வந்து சாக்லேட் இது ஒரு லஞ்சம் மாதிரில இருக்கு. சாக்லேட் கொடுக்கணுமோ? சாக்லேட் கொடுத்தா பேசுவீங்களோ? என்கிட்ட இல்லையே, பேச மாட்டீங்களா? வாய் திறந்து சொல்லு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ரெண்டு வார்த்தை கேளு. வாய் திறந்து பேச மாட்டேன். வட்டல் கண்ணிங்கிறது கரெக்டாக தானே? முறமா பயங்கரமாக இருக்கேன் முறப்புலாம். சாக்லேட்டு காணிக்க சொல்லு. காணிக்கச்சா வச்சிருக்காங்க பத்தியா சாக்லேட்டு? உனக்கு வேணுமா? ஒரு சாக்லேட்டு சண்டை உடம்பு பிரிச்சுக்கணும் முடியுமா? இதெல்லாம் ஒன்று தான் இருக்கு. சவுண்ட பேசு. எங்க இருக்கு அவங்ககிட்ட? எங்க பாக்கெட்டில் இது பர்ஸில் இவ்வளோ பெரிய சாக்லேட்டில் சாப்பிட முடியாது. என்னங்க பேசு. தேங்க்யூ. தேங்க்யூ சொல்லு மாமாக்கு. தேங்க்யூ. ஓகே தேங்க்ஸ். இப்போ பேசுங்க பார்க்கலாம். வட்டல் கண்ணி உங்கள் பேர் என்ன? வட்டல் கண்ணி பேர் ஒரிஜினல் பேர்? சவுண்டா சொல்லு. உன் பேர் என்னன்னு கேட்குறாங்க. உன் பேர் என்ன? லிவி.
இவ சொல்றா ஆ பப்புலு நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன? பப்புலு. உங்கள் பேர்? அடேங்கப்பா எப்படி சமாளிக்கிறீங்க? கஷ்டம்தான், வேற வழி இல்லை, சமாளிச்சு தான் ஆகணும். சமாளிச்சு தான் ஆகணும். சரி நீங்கள் சொல்லுங்கள், ப்ராப்பராக சொல்லுங்கள். இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க யார், அவங்க யார்? இது என் தம்பி பொண்ணு வட்டல் கண்ணி. வட்டல் கண்ணி என்ற லிவிஷா. வட்டல் கண்ணி என்ற லிவிஷா. இவ வந்து என் பொண்ணு சின்னவ பப்ளு, ஆனா ஒரிஜினல் நேம் நிதிக்ஷா. நிதிக்ஷா. சரி. இவ வந்து பெரிய பொண்ணு பிரதீக்ஷா, ஆனா புஜ்ஜிமா. ஒரே ஷா வரிசைகளா இருக்கு. என்ன அப்படி ஒரு ஷால ஒரு ஷா ஃபேமிலி. ஷா ஃபேமிலி. உங்க பேரு? விஜி. விஜி. சரி ரைட். இப்போ எப்படி உங்க ரெண்டு பேத்துக்கு அந்த ஒரு பாண்ட் எப்படி இருக்கு? அத்தை இந்த ஒரு சண்டை இதெல்லாம்? அதான் சண்டை தான் எங்களுக்கு மெயினே. எனக்கு அவகிட்ட சைலண்டா பேசலாம் வரவே செய்யாது. எப்பவுமே நாங்க ரெண்டு, எனக்கு ரொம்ப கியூட்டான சண்டை கோழி அது. ஓ ஓ ஓ அப்படியா? நீங்க அத்தோட எப்பவும் சண்டை பிடிப்பீங்களோ? ஏன் எதுக்கு அத்தோட சண்டை பிடிக்கிறீங்க? அத்ததே வேற சண்டை போடுவான்னு சொல்லுவேன். அதான். ஏன்னா அத்தைக்கு சண்டை போட தான் பிடிக்கும். அப்படியா? அன்னைக்கு சண்டை ஒன்று தூக்கம் வராதோ? சொல்லு. ஆமாவா? யாராவது யார் அடிச்சாலும் சண்டை ஓட்டுறீங்களோ? ஏரியாக்குள்ள பெரிய ரவுடியோ? நாங்க அப்படி இல்லை, அத்தைட்ட மட்டும் போடுவோம். என்னம்மா சொல்லு, எங்க அத்தைட்ட மட்டும் தான் நான் சண்டை போடுவேன்னு சொல்லு. எங்க அத்தைட்ட மட்டும். எங்க இப்போ சண்டை போடுங்க? சண்டை போடுமா என்ன பண்றோம்? என்ன சண்டை போடலாம்? நீ அப்பா ஏசுவேன், அப்ப நான் அந்த வேலை. அதுக்கும் உங்க அப்பன் தான் வேணுமா? அவனை நான் ஏசவா? அவன் அடுத்து ஒன்னே அடிப்பானே, நீ என்ன செய்வ? நான் அடிப்பேன். யார? அப்பாவை. அப்போ பாவம், நீ என் தம்பி அடிச்சா நான் கேட்பேன். சரி சண்டை போடுங்க, நான் உங்களுக்காக தான் வெயிட்டிங். சண்டை போடுமா? நீங்க சும்மா சண்டை போடுங்க, அந்த கேமரா இருக்காங்க. உங்க அப்பா என்ன மதிக்கவே மாட்றான், என்ன பிடிக்கல. நீ அவன்கிட்ட கேப்பே. நீங்க அப்பா யாசா. அவன் தான் என்ன யாசான்? நான் அவனுக்கு அக்கா தானே. அதுக்கு அவனுக்கு ஒரு மரியாதை இருக்கா பத்தியா என் மேல? அடிச்சு விடுவேன் பத்திக்கா. யார? வணக்கம். அப்ப உனக்கு அத்தை வேணாமா? அத்தை எனக்கு வேணாம் தான். நீ எதுக்கு அப்பா எப்பவுமே யாசுற? அவன் தானமா என்ன திட்டுறான், நீ கேட்கணும்ல. அதெல்லாம் சரி. அப்பா அப்பா நான் அடிக்கேன். நீ அடிப்பியா? சரி, அவன் இப்ப வந்த உடனே நீ அடிக்கணும். அதை நான் என் கண்ணால பாக்கணும்னா? சரி. அதெல்லாம் முடியாது. நீங்க தான் சாட்சி, அவங்க அப்பா வந்தோடனே அடிப்பேன் இருக்கா. அப்படியா? அப்பா வந்தோடனே அடிப்பீங்க? சண்டை போடுறாங்களே, ஏசுறாங்களே அப்பா. அப்புறம் ஆம்பிட்டீங்க, சண்டை போட மாட்டீங்களா? சண்டை போடும். சரி, பப்புல கூட எதுக்கு சண்டை அன்னைக்கு அடிச்சு? நான் பாப்பா என்ன அடிச்சாக்கி நான் அடிப்பேன். அதான் பப்புல அடிங்க. ஏன் பாப்பா என்ன அடிச்சாக்கி நான் என்ன அடிக்காம இருக்க முடியுமா? அப்படியா? பப்பு அடிச்சாங்களோ? நீ பப்பு அடிச்சியம்மா? நீ திருப்பி அடிக்கலையோ? ஏன் சாக்லேட்ல பிஸியா இருக்கீங்க? சாக்லேட் சாப்பிட்டு முடிச்சு பேசுறீங்க. பயங்கர செட்டையா இருக்கீங்களே. யார் யாரெல்லாம் இது வரீங்க அடிச்சிருக்கீங்க? யார் கூட எல்லாம் சண்டை போட்டுறீங்க? விஜயத்தை கூட, வேற பப்பு கூட, அடுத்து அக்கா கூட, அடுத்து பெரியப்பா விட்டுட்ட பெரியப்பா கூடயும். அப்போ வீட்டில் மேடம் வந்து சண்டை போடாத ஆளே கிடையாது. நம்ம சண்டை அன்னைக்கு வலிக்கலைன்னா அன்னைக்கு சாப்பாடு சோறு இறங்காது. நிஜம்தான். எங்களுக்கு சண்டை போட்டாதான் அன்னைக்கு தூக்கமே நிம்மதியா வரும். இது வரையா? சண்டை இல்லாத ஊர்ல என்னடா நம்ம வாழ்றது? காலையில் ஏதோ கோவிலில் போனீங்களா, சாமி கும்பிட்டீங்களா, பயங்கரமாக ஏதோ வேண்டிக்கிட்டீங்களா? என்ன பண்ணீங்க? இன்டர்வியூ எடுக்க வந்தவங்ககிட்டலாம் நல்லா பேசணும்னு வேண்டிக்கிட்டேன். இன்டர்வியூ எடுக்கின்றது நல்லா பேசுனா, அது ஏன் இவ்வளோ மோனம்னு பேசுங்க? நல்லா பேசுங்க, சொன்ன பேசு. எப்படிமா சாமி கும்பிட்ட? இன்னைக்கு காலையில் பிள்ளையார்கிட்ட போய் என்ன வேண்டிக்கிட்ட நீ? இன்டர்வியூ எடுக்க வர வேண்டிட்டு நல்லா பேசணும் நீ அப்படி வேண்டிக்கிட்டேன். அப்படியா? இதுக்கெல்லாம் சாமி கும்பிடுவாங்களா அப்போ? அங்கே பாரு பப்பு பார்த்தியா, இந்த கை இதை வச்சு ஏற்கனவே ஒரு தடவை அடிச்சிங்களே, அது போகாதா? அது பாரு, சாக்லேட் சாப்பிட்டு அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு திரும்ப அது மறுபடியும் எடுத்து. ஆமாம், சிரிப்பை பாரு. அதில் சாப்பிட்டு முடிச்சிட்டியா நீ? உன்னை பார்த்தா சிரிக்காங்க அந்த மாமா. எங்ககிட்ட முட்டாய் நீ வந்துடாத தின்னு முடிச்சிட்டு. ஓ, அந்த சண்டையெல்லாம் வேற நடக்குமா? அதெல்லாம் நடக்கும். யார் அதை நீங்க சொல்லுங்க, யார் ஃபர்ஸ்ட் இந்த முட்டாய் கேட்டு சண்டைக்கு வர்றது? இவங்களா? பப்பு பப்பு தானா?
அவதான் எப்பவுமே பங்கு வைக்கிறத ஃபர்ஸ்டே ஆள் சாப்பிட்டு சண்டைக்கு பார்க்கறதுக்கு டம்மி பீஸா இருக்கு, ஆனா பயங்கரமான ஆளா இருக்கேடா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குங்க பாரு. அக்கா கூட என்ன சண்டை போடுவீங்க? அக்கா பெரிய பிள்ளை இல்லையில, அக்கா சிக்கன் செட்டு எடுப்பா அந்த சண்டை. எதை எடுத்து எடுப்பாங்க? சிக்கன் செட்டு எடுப்பா அந்த சண்டை. சிக்கன் செட்டு, அதாவது கிச்சன் செட்டு, அதுதான் சிக்கன் செட். சிக்கன் எனக்கு இப்போ இந்த வார்த்தை எனக்கு போதும், இதையே நான் படத்தில் வைக்கிறேன். சிக்கன் செட்டு அதை எடுத்து அடிப்பாங்க, பதிலுக்கு நீங்களும் சிக்கன் செட் எடுத்து வச்சு அடிப்பீங்க. அப்படியா? ஏசுவீங்களோ? எடுத்தாலே ஏசுவீங்களோ? அவளுக்குள்ள கிச்சன் செட்டை அவ எடுத்தான்னா அவ திட்டுறாளாம். அப்படியா? ஏன் அக்கா தானே கொடுக்கக்கூடாதோ? கொடுக்கணும், ஆனா கொடுக்கக்கூடாது. ஆனா கொடுக்க கூடாது. தட்டி தானே கொடுக்கணும். கொடுக்கக்கூடாதா? பாரு பப்பு சாக்லேட் முடிஞ்சிச்சு, அதனால பப்புட்டு வந்து வயசு வருது. ஏய் பேசு, ஏய் பேசு. இதுக்கு மேலே அதை பேப்பர் தான் இருக்கு. பேசு. இப்போ சொல்லுங்க, அக்கா ஏன் அடிக்கிறாங்க? என்ன சமுட்டுனாலாம்? அது எதுக்கு சம்பிட்டாங்க? எதுக்கு சமுட்டாமாக்கா? விரல் சும்புறதுக்கோ? எங்கல போற? அவளுக்கு குரங்கு சட்டை வந்துருச்சு, நீ எங்கனாவது யாரதும் தூங்குறதும் தான் பண்ணும். சரி உட்காரு. உட்காரு. சாக்லேட் சாப்பிட்டியா? நல்லா இருந்துச்சா? அடுத்து சாக்லேட் வேணுமா? அப்ப அக்காட்ட ஒழுங்கா வேணுமா? பேசு, அப்ப தருவாங்க. எங்க அக்காட்ட கேட்டு சண்டைப்படி. நான் லிவி வச்சிருக்கா, சாக்லேட் வாங்கிக்க. கேளு. கேளு. நீ கொடுக்க மாட்டேன்னு சண்டைப்படி. தரமாட்டேன். அங்க வேண்டாம், இவகிட்ட. அங்க இல்ல, இவகிட்ட வாங்கிக்கோ. தரமாட்டேன். இல்ல இது வாங்கிக்கோ. கேள வட்ட. தரமாட்டேன். குடு. தரமாட்டேன். இப்படியா என் பிள்ளை நீ சாக்லேட் கொடுக்க மாட்டியோ? தரமாட்டேன். நீ இப்ப எனக்கு சாக்லேட் கொடுக்க மாட்டீங்களா? அடிக்கிறப்ப பாப்பா அவளுக்கு சாக்லேட் தின்னுட்டு யான் சாக்லேட் தின்னுட்டு வண்ட கேட்கலா? நீ நம்ம பப்பு காண்டி கொடுக்க மாட்டியா தங்கமே? கொடுக்க மாட்டேன். சரி வேண்டாம் வேண்டாம், விட்டுரு விட்டுரு. வேண்டாம் 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 வேண்டாம், கொடுக்க வேணாம். சரியா? என்ன கோபம்? இந்த வட்டல் கண்ணிங்கிறதுக்கு பேர் இப்போ தானே பார்க்குறேன். கண்ணுலேயே மிரட்டுறீங்களே, எதுக்கு பாப்பா உனக்கு இந்த பேர் யார் வச்சா? வட்டல் கண்ணிய அத்தையா? எதுக்கு அந்த பேர் வச்சீங்க எனக்கு சொல்லுங்க. அது நான் வைக்கல, எங்க அப்பா வச்சது. அப்பா சின்ன வயசுல அவ கண்ணு வந்து அப்படி உருண்டையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து வட்டல் கண்ணின்னு போடுவாங்க. உருண்டை இருந்தால் பொதுவாக முட்டை கண்ணின்னு தானே வைப்பாங்க. ஆமா கரெக்ட் தான். ஆனா வந்து முன்னாடி காலத்துல அந்த சாப்பிட்ற தட்டை வந்து வட்டல் அப்படின்னு சொல்லி, ஆமா, அந்த மீனிங் வந்து தட்டு ரவுண்டா இருக்கும்ல, வட்டல். அதனால அப்பா வந்து அவளை வட்டல் கண்ணின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனா கூப்பிட்டவங்க பேர் வச்சவங்க மறந்துட்டாங்க. நான் தான் அந்த வீட்டுல அதிகமா அவளை அப்படி கூப்பிடுறது. அடேங்கப்பா, வட்டல் கண்ணின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த பேரு? உலகத்திலேயே பட்ட பேரை பிடிச்சிருக்குன்னு சொன்ன ஒரே ஆளு நீங்க தான். நீ சொல்லு தங்க, உனக்கு லிவிஷா பிடிச்சிருக்கா வட்டல் கண்ணி பிடிச்சிருக்கா? என்ன படிக்கிறாங்க இப்போ? ஸ்கூல் போறாங்களா? பால்வாடி போறான். பால்வாடியா? அதுக்கு என்னமோ ஒரு பேர் சொல்லுவீங்களே, என்னது? அரகாசா? என்ன கிளாஸ் போறமா? சொல்லு அந்த மாமாட்ட சொல்லு. அரை கிளாஸ். ஆட்டோல போனோம். பெரிய கிளாஸ்ல ஆட்டோல போடும். ஆட்டோல போடுமா? இப்போ என்ன அக்கா படிக்கிறாங்க? நீ என்ன படிக்கிறேன்னு கேக்குறாங்க. ஸ்லேட் வச்சு படிச்சேன். ஸ்லேட் வச்சு படிச்சிங்களா? அடேங்கப்பா, நாங்களாம் இருக்கும்போது ஒன்றுமே கொடுக்கல. ஸ்லேட்லாம் வச்சு கொடுத்து படிக்கிறீங்களா? நீ என்ன என்ன எங்க போறேன்னு கேட்டாங்க. அரை கிளாஸ் போறேன்னு சொல்லு. அரை கிளாஸா? பால்வாடி தான் அரை கிளாஸ் எங்க ஊர்ல. பால்வாடி தான் அரை கிளாஸா? ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பேர் இருக்கு போல. என்ன தனியா அவங்க மட்டும் ரொம்ப சவுண்டா இருக்காங்க? அவங்க அந்த சண்டை சச்சரவு கொஞ்சம் சைலண்ட் தான் எப்பவுமே. நிறைய பேர் என்கிட்ட கேட்க வச்சாங்க, இந்த பொண்ணு ஏன் நீங்க கேமராலாம் கொண்டு வர மாட்டீங்க, பேச மாட்டீங்க அப்படின்னு. அவ கொஞ்சம் சைலண்ட் தான். டான்ஸ் படிப்பு அது தள்ளி அவ அந்த கேமரால ரொம்ப இன்வால்வ் ஆக மாட்டேன். சிலர் ஊம குசுமுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? வீட்டுக்குள்ள ஒண்ணு நடக்கும். ஃபர்ஸ்ட் குசும்பே அதுதான். ஆனா எல்லாரும் ரொம்ப நல்ல பிள்ளை நினைச்சிட்டு இருப்பாங்க. ஊருக்குள்ள ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? எல்லாம் பண்ணிட்டு அமுக்கணி மாதிரியே இருந்துட்டு போகுது பாரு அப்படின்னு சொல்லி. அது மாதிரியா அமுக்கணியா நீங்க? இல்லையா? ஊமை போல இருந்து ரெண்டு பேர்த்தையும் சீண்டுவா. சரி, எங்க இப்ப சொல்லுங்க, இந்த ரெண்டுல யாரு பெரிய சேட்டை? ரெண்டு பேருமேவா? நீங்க சேட்டை இல்லைண்ணா இல்லையா? யாரு ரெண்டு பேரும் பெரிய சேட்டையில பயங்கர வயலண்ட் யாரு? பெருசா சண்டை பிடிக்கிறது யாரு? கத்தி சண்டை பிடிக்கிறது? மொத்தம் ரெண்டு பேருமே சமந்தான் அடிச்சுக்கிறது. சரி, நான் கொஞ்சம் ஒரு சின்னதாக நம்ம பேசுவோம். இந்த குழந்தைங்க எல்லாமே செம்ம ஜாலியாக இருக்குது, நீங்கள் ஜாலியாக ஒன்று பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு நிறைய நீங்கள் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளையும் கொடுக்குறீங்க.
குழந்தைகளை வச்சு பண்ணாதீங்க, அது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்கிறீங்க. எங்கள் ஃபேமிலி நாங்கள் என்ன பண்ணிட்டு போகிறோம், உங்களுக்கு என்னடா அப்படிங்கிறத நம்ம அதிலேயே போட்டுறீங்க. ஒரு ஃபேமிலியோட ஒரு விஷயத்த மொமெண்ட்டை நீங்கள் எடுத்து கேப்சர் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம், எல்லாருக்குமே பிடிக்கும். நாளைக்கு நீங்களே பார்த்தீங்க நானா இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ரசிப்பாங்க இல்லையா? ஆனால் இப்போது நீங்கள் வெளியில இருந்து நிறைய பேர் இப்படி பேசுகிறாங்கல்ல, இப்படி பேசுகிறாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அது அந்த மனநிலை? பேசுகிறவங்க பேசிட்டே போட்டோம், நம்ம பாதை ஏதோ அதை நோக்கி போயிட வேண்டியதான். இப்போ பேசுகிறவங்க வந்து நமக்கு நாளைக்கு ஒரு கஷ்டம்னா வருவாங்களா? வரமாட்டேன். நான் என் ஃபேமிலியோட ஜாலியாக இருக்கேன், இதில் கண்டென்ட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. என் வீட்டில் என்ன நடக்குதோ நான் அதை அப்படியே வீடியோ எடுத்து போடுறேன். இதில் எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அடுத்தவங்க பேசுகிறவங்க பேசிட்டே இருக்கட்டுமே, ஊர்வாயை மூட முடியாதுன்னு ஒரு பழமொழியே இருக்கு. ஊர்வாயை மூட முடியாது, நான் பக்கத்து வீடு எடுத்து வீடு நான் நிறைய ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கேன். இங்கே எல்லாருமே பேசுவாங்களா? பக்கத்து வீட்டில் இதெல்லாம் பேசுவாங்க. வெளியில் தெரியாதவங்க பேசுகிறவங்க 1000 பேசிட்டு போகிறாங்க. ஏன் இது அப்படின்னு எதுவும் பேசுவாங்களா? இங்கே ஆமாம், வீட்டுக்கிட்டையுமே கேட்பாங்க நிறைய பேர், என்ன வீடியோ எதுக்கு எடுத்தாலும் வீடியோ எடுத்துகிட்டே இருக்க அப்படின்னு கேட்பாங்க. வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடுறேன், நான் இன்னைக்கு தானே நீ இதை பண்ணுன அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அப்படியா? ஜாலியாக தான் இருக்குது. சரி 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 சரி. என்ன உன் மைனியார் இப்படி வந்து இந்த கமெண்ட்ல நிறைய பேர் கேட்குறாங்களா அப்படிதான், உனக்கு என்ன அம்மா வீட்லயே இருப்பு அப்படின்னு கேட்பாங்க. இந்த காலத்துல இப்போ யார் அப்படி இருக்கா? எல்லாருமே ஆளுக்கு ஒரு மொபைல், ஒரு பெட்ரூம். எங்களுக்கு அது பிடிக்கல. எங்களுக்கு நாங்கள் ஒன்றா இருந்தால் யாரும் மொபைல் வளர்த்து விட்டுக்கிட்டீங்க போலையா? ஆமாம், எங்களுக்கு என்ன செல்வம் இருக்கோ இல்லையே, குழந்தைகள் செல்வம் எங்கள் வீட்டில் அதிகம். நீ எப்பவுமே எனக்கு பொம்மை கூட படம் கூட வச்சு தர மாட்டேக்க. நீனே எப்போ பார்த்தாலும் நீனே நாடகம் பார்ப்ப. அசிங்கப்படுத்தி அடிச்சு விடுவேன் பார்த்துக்க. எங்க பையனே இப்படி சொல்லாமா? கேளு கேளு, எங்க எங்க அப்பா சொல்லு. நீ எங்க அப்பா இப்படி பேசலாமா? ஏன் அதுக்கெல்லாம் எனக்கு பயமே